ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 900 டேஸ் 901 என நாட்களை எட்டி இருக்கிறது. அதில் ஈரானுக்கும் கூட்டுப்படுகொலைகளை செய்தே பழக்கப்பட்டு மனித இனத்துக்கு எதிரான கொலைகளையே செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர். ஈரான் தன்னுடைய வலுவை பலமாகவே காட்டி வருகிறது. இப்பொழுது விவாதத்தில் இருப்பது F-35 ஃபைட்டர் ஜெட்டை வீழ்த்தின அந்த பைலட்ஸால காப்பாற்றிட்டாங்களா, விமான ஓட்டிகளை காப்பாற்றி விட்டார்களா? முதல்ல இவர்களுடைய F-35 சுட்டு வீழ்த்தப்பட்டது இஸ்ஃபஹான், ஓரளவுக்கு ஈரானுடைய மத்திய பகுதி. அங்கே அவன் எஜெக்ட் ஆகி அவன் அடிச்சிருவாங்க, அடிப்பட்ட உடனே அல்லது அடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்ச உடனே எஜெக்ட் ஆகி வந்துட்டான். அந்த இதில் அந்த F-35 அடிச்சிட்டாங்க. தொடவே முடியாது. உலகத்தின் வான்பரப்பை ஆட்சி செய்யும் விமானங்கள் என்று அறியப்படுகின்ற F-35 அடிச்சிட்டாங்க. இவங்க கவுந்துட்டாங்க. இவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு இப்போ வந்த ஆப்ரேஷனில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் 2 பிளாக் ஹாக், இப்போ 4 பிளாக் ஹாக் சுட்டு விடுத்திருக்காங்க. ஹெலிகாப்டர்ஸ் A-10 வகை விமானங்கள். அடுத்தது USC-130 சப்போர்ட் வெஹிக்கிள்ஸ், கிரவுண்ட் சப்போர்ட் வெஹிக்கிள்ஸ். அதுக்கு இன்னொரு பேருன்னு சொல்லாங்க, ஏர் டு ஏர், ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸ். இவ்வளவுத்தையும் விட்டு அந்த 2 பேரை தேடினாங்க. அதுக்கு பிறகு வந்த ஃப்ளைட்ல எல்லாம் இருந்தவங்கள சாதாரண ஈரானுடைய குடிமக்கள் துப்பாக்கி வச்சு சுட்டிருக்காங்க. வீடியோவே போடுறாங்க. ஒரு வயசானவர், உடம்பெல்லாம் புல்லட்டு, கையில் ஒரு துப்பாக்கி, நான் தான் சுட்டேங்கிறார். ஒரு குழந்தை அதை சுடுவதை பார்த்து கை தட்டுற செய்தியெல்லாம் வருது. இவங்க சாதகமான ராய்டர்ஸ் அது இது காட்டக்கூடிய இமேஜஸும் IRGC காட்டக்கூடிய இமேஜஸும் எல்லாம் என்ன காட்டுன்னா, ஒரு சுடுகாடு மாதிரி ஒரு இடத்துல பல விமானங்கள் விழுந்து கிடக்கிறது. யாரை ரெஸ்கியூ பண்ண? ரெஸ்கியூ ஆப்ரேஷன் மிசரபிளி ஃபெயில்டுங்கிறதா, பெரிய அளவில் தோற்று போனதுங்கிறதா. கடைசியில் இந்த 2 பைலட்டையும் காப்பாற்ற முடியாதுங்கிற நிலை வந்த உடனேயே அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். அதுவும் ஃபெயில்வேர். அப்போ இந்த 2 பேரும் எங்க? இப்போ 2, 4, 6ன்னு சொல்லப்படுது. எங்க? ஈரானோட மத்திய பகுதியில் அவங்க விழுந்தாங்களாம், இவங்க எடுத்துட்டு வந்தாங்களாம். பெரிய யாரை மீட்டம்னு காட்ட மாட்டேங்கிறான். முன்னாடி BB-2 இருக்கு பாருங்க, பங்கர் பஸ்டர் 2 பாம்ஸை போடும்போது நாங்கள் ஈரானுடைய எல்லா நியூக்ளியர் ஃபெசிலிட்டியும் ஒபிலிட்டேட்டட் என்னாரு யாரு? இதே ட்ரம்ப். இதுதான் ஒரு பொய்யம் ஜோக்கருங்கிற பேரையும் தாண்டி அவனுக்கு பைத்தியம்ங்கிற பேர் இப்போ வந்து போச்சு. அவ்வளோத்தையும் அழித்த பிறகு இப்போதான் அந்த தாக்குதலில் இன்னும் 37 நாள் ஆன பிறகும் 38 நாள் ஆன பிறகும் இன்னும் அழிக்கலையாம். இதில் ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த 2 பைலட்டு அவ்வளவு முக்கியமானவனா? இதுக்கு பல்வேறு காரணங்களும் சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்னாடி எடுத்த எடுப்பிலேயே F-35 முதல்ல அடிக்கும்போது, F-16, F-18 அடிக்கும்போது 6 அமெரிக்க இராணுவத்தை சேர்ந்த இந்த ஃபைட்டர் ஜெட்டை ஓடக்கூடியவங்கள கைது பண்ணியிருக்காங்க. 6, 9 ஆகி இப்போ ஈரான் என்ன சொல்லுதுன்னா 13 பேர் எங்கள் கஸ்டடியில் இருக்கிறா. அப்போ இந்த 2 பேரையும் ரெஸ்கியூ பண்ணணும் அல்லது கொலை செய்யணும், இவங்க 2 பேரையும் காப்பாற்றணும் அல்லது கொலை செய்யணும் முடிவுக்கு வருது. காரணம் என்ன பார்க்கும்போது, இந்த 2 பேரையும் வைத்து எல்லா தகவலையும் எடுத்து அதுக்கு பிறகு தாக்குதலை ஈரான் இன்னும் பலப்படுத்தும் என்பதற்காகத்தான் இருக்க முடியுமே தவிர, இவனை பெரிய அளவில் ரகசியங்களை கொடுப்பான் என்பது ஒரு முக்கியமான காரணம். ஏற்கனவே பிடிபட்டவர்கள் நிறைய தகவல் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுதான் இப்போ ஈரான் இந்த யுத்தத்தை பயங்கரமாக முன்னெடுத்து செல்கிறது. சிலர் அவன் யுரேனியத்தை கடத்த வந்தா அப்படின்னு, யுரேனியெல்லாம் எங்கே இருக்குன்னு எவனுக்குமே தெரியாது. ஈரானில் யுரேனியம் இறக்கி நம்ம ஏற்கனவே சொன்ன பிறகு 60% to 90% இருக்கு. அப்போ இன்னும் அதிகமான ஹெலிகாப்டர்களை அதிகமான இதையும் இழந்திருக்கிறார்கள். அந்த இப்போ இழந்ததை பற்றி சொல்லும்போது, அதாவது A-10C தண்டர்போல்ட் 2 இப்படி ஒரு அமெரிக்காவுடைய
ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு வந்த ஒரு விமானம். அடுத்தது F-15E ஸ்ட்ரைக்கர் ஈகிள் என்ன ஒண்ணு. அடுத்தது F-15 ஈகிள் வகை. இப்படி ஒரு 4-5 வெரைட்டியில நிறைய இழந்திருக்காங்க. இது வந்து ஏர் டு ஏர், ஏர் டு கிரவுண்ட் மிசில் நான் மிஷன்ல உள்ளது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஆனா இதெல்லாம் $1038 கணக்குப்படி $31 மில்லியன் விலையாம். என்ன ஆச்சு? இந்த ஒரு ஆபரேஷன்லயே ஏறத்தாழ 600-200 மில்லியனை ஒரு 1.5 நாள்ல இழந்திருக்கு அமெரிக்கா. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபுட்டேஜஸை எடுத்ததை இப்போ அந்த ஏரியல் சர்வேல இருந்து எடுத்து கொடுப்பாங்க பாரு, அவங்க அந்த சேட்டலைட்டுகள் இப்போ இந்த இமேஜஸை நாங்கள் பப்ளிஷ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கேன். அமெரிக்காவினுடைய அறிவுறுத்தல்ல செய்தியை மறைக்கிறான். இப்போ அந்த BB-2 இருக்கு பாருங்க, தாக்கிட்டு அதுக்கு திரும்ப எங்க போச்சுன்னா 4 பேர் வந்து சேரவே இல்லை. 2 BB-2 இயக்குனது, ஒவ்வொன்றுல 2 பேர் இருந்தா 4 பேர் திரும்ப வந்து சேரவே இல்லை. அவன் எங்க போனான்னு தெரியல. அந்த BB-2 எங்கேயும் இறங்கவே இல்லை. அது எங்க போய் சதறி விழுந்துன்னு தெரியல. ஈரான் அடிக்கல, அது பெரிய ஃபெயிலியர் மிஷன். அது ஏதோ ஃபர்டோங்கிற ஈரானுடைய அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில ரொம்ப டெவலப்டு ஃபெசிலிட்டி, அதுல ஒரு சின்ன சேதத்தை ஏற்படுத்தியது என்பது உண்மை. அது ஃபுல்லா அழிஞ்சிருந்தா ஒருவேளை ஈரான்ல ஒரு அணுகுண்டு போட்ட எஃபெக்ட் வந்திருக்கும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ரேடியோ ஆக்டிவா, அதாவது கதிர்வீச்சுகளை நாங்க அறவே இல்லை என்று சொன்னார்கள். அந்த 2ம் கடைசியில் எங்க கிடந்து நம்ம NDTV, CTV, CNN எல்லாரும் சொன்னாங்க அவங்க திரும்ப அமெரிக்காவுக்கு வரலன்னு. ஆனா ட்ரம்ப் ஒரு 4 பேரை கூப்பிட்டு வச்சு பாராட்டினான். நீங்க நாட்டுக்கு பெரிய சேவை செய்துட்டேன்னு. அவன் யாருன்னே தெரியாது. 4 மிலிட்டரிக்காரனை கூப்பிட்டு வச்சு அதே மாதிரி ஒரு போலி விக்டரியை தான் நாங்க மீட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பேசுற இல்லை. ஒரு 500 மீடியாவுக்கு பணத்தை கொடுத்து இது சாதாரண விஷயம் இல்லை அப்படி இப்படிங்கிறான்னு தவிர ஏற மீட்டா எங்கிருந்து மீட்டான்னு காட்டல. ராய்டர்ஸ் உட்பட எல்லோரும் அந்த இப்போ அடுக்கடுக்கா அடிச்சாங்க பாருங்க, பாதுகாக்க வந்தவர்கள் அந்த ரெஸ்கியூ மிஷன்ல அடிச்ச எல்லா விமானத்தையும் காட்டுறாங்க, நீங்க பார்த்துருக்கீங்க. அடுத்தது ஈரானுடைய தாக்குதல் 98-99வது அலையை நெருங்கி இருக்கிறது. டெல் அவீவ்ல 5 மிசைல் அடிச்சிருக்காங்க. கிரேட்டர் டெல் அவீவ்ல 15 லொகேஷன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஹைஃபா தாக்குறதுக்கு வந்த ஈரானோட மிசைல இவனை இன்டர்செப்ட் பண்ணியிருக்கான். அது என்னாச்சு, அந்த இன்டர்செப்ஷன்ல அது இலக்கை தாண்டி ரெசிடென்சியல் ஏரியால விழுந்து ஹைஃபால ஒரு காசா உருவாகி போச்சு. என்ன சொல்றான், சிவிலியன் ஏரியாஸ் அடிக்கிறாங்க அப்படின்னு ஈரானை பிளேம் பண்றான். உன்னோட இன்டர்செப்டரை ஒழுங்கா இருந்திருந்தா, அதை தடுக்கக்கூடிய வான்தடைகள் ஒழுங்கா இருந்திருந்தா அதை தடுத்திருக்கலாம். அதை தாண்டி எங்க இது டான்சிங் மிசில்ஸ் போய் இலக்கை தாக்கி இருக்கும். ஆனா நீ பண்ண தப்புல ஹைஃபாவை ஒரு 7-8 குடியிருப்புகள் தாக்கப்பட்டு விட்டன. 200 பேர் இறந்திருக்காங்க. 130 பேர் ரப்பிள்ஸுக்கு இடையில கிடக்குறாங்க. அதாவது காசால இடிபாடுகள் அகற்றும் போதெல்லாம் பணம் கிடைக்கும். இப்போ 2-3 நாளா கிரேட்டர் டெல் அவீவ்லையும் கைஃபாலையும் இடிபாடை அகற்றும் போதெல்லாம் பணம் கிடைக்கி அதை அறவே வெளியில சொல்லக்கூடாதுங்க. ரெஸ்கியூ ஆபரேஷன் அந்த மக்களை மீட்கிற அதை கேமரா எடுக்கிறான் பாரு, அவன் கேமராவை பிடிங்க வாங்கி கையில வச்சுக்கிட்டான். போட்டோ எடுக்கிறவன கேமராவை பிடிங்க வாங்கி கையில வச்சுக்கிட்டான். இப்படி ஒரு பெரிய இழப்பை இஸ்ரேல் சந்தித்து இருக்கிறது. அடுத்தது சுஹைபா பெட்ரோலியம் ஃபெசிலிட்டி இன் குவைத், அதை தாக்கியிருக்கு. இப்ப குவைத்துல தாக்குறான், அங்க தாக்குறாங்க, எல்லாம் இஸ்ரேலி அசட்ஸ். இப்பதான் பல உண்மைகள் வெளியே வருது. ஹூத்திஸ் நேற்று ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க. அது எங்கன்னா UAEல யுனைடெட் ஐக்கிய அமீரகத்துல தாக்கியிருக்காங்க. அதுல அந்த ஃபேக்டரி எதுன்னா UAEயும் ஐக்கிய அமீரகமும் அடுத்தது இஸ்ரேலும் சேர்ந்து ட்ரோன்ஸை உருவாக்குற கம்பெனி. எப்படி இருப்பாரு. அதுக்கு பிறகு பேட்ரியாட்டிக் மிசில் தயாரிக்கக்கூடிய ஒரு தீவு UAEக்கு சொந்தமானது. அந்த தீவுல என்ன இருக்குன்னா இஸ்ரேலோட ஃபேக்டரி இருக்கு. அதையும் தாக்கி இருக்கிறார்கள் ஹூத்திஸ். அது பெரிய அளவில் ஒரு பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. அல்லது அதுக்கு பிறகு
ஹூத்திஸ் வந்து லார்ட் ஏர்போர்ட்டையும் தாக்கி இருக்கிறாங்க. இதை நம்ம எந்த கணக்கில் கொண்டு வர வேண்டியது இருக்குன்னா, ஹூத்திஸோடைய தாக்குதல் தனியா இருக்கு, அவங்க நிறைய தாக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஐக்கிய அமீரகமும் சவுதி அரேபியாவும் எங்கெல்லாம் மிசில் ஃபெசிலிட்டி வச்சிருக்கான்னு சொன்னா, இஸ்ரேலுக்காக மிசில் ஃபெசிலிட்டி இவங்களுடைய ரகசிய தீவுகளில் எல்லாம் இருக்கிறது. பார்க்கும்போது இது ஒரு பெரிய சபேட்டேஜ் வேலை. அதாவது முழுசா ஆக்கிரமிச்சதான். அவ்வளவு எண்ணெய் வளமும் அவனை பயன்படுத்துறது மட்டும் இல்லை, அணுவும் அசையாது நாங்கள் இல்லாமல் உங்களுடைய இராணுவத்தில்ங்கிற அளவுக்கு எல்லாத்துலேயும் பார்ட்னர்ஷிப்பு, எல்லாத்துலேயும் கண்ட்ரோல். வேற ஒரு அசஸ்மெண்ட் நம்ம பார்த்தா கிரேட்டர் இஸ்ரேலு பெரிய அளவில் அச்சீவ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த அரபு நாடுகள்லாம் எல்லாத்தையும் அவனோட கையில் விட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது அது பெரிய அளவில் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், கிரேட்டர் இஸ்ரேலில் பிசிக்கல் ஆக்குபேஷன் இருக்கணும்னு இல்லை, இதெல்லாம் அடிமையாக இருந்தால் போகிறோம்ல, அந்த அளவுக்கு தான் அது நடந்திருக்கிறது. அடுத்தது திடீர்னு ட்ரம்ப் நாட்டு ஒரு அறிக்கை, ட்ரம்போட ராணுவம் பெண்டகன் ஒரு அறிக்கை விட்டுருக்கு. 8000 பேர் ஸ்டேஷன் இன் பஹ்ரைனுடைய தளத்தில் இருக்கக்கூடிய 8000 ராணுவ வீரர்கள் உடனேயே அங்கிருந்து காலி பண்ணணும், ராணுவ உடையில வரக்கூடாது, கையில கிடைக்கிறத புறக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு இருக்கான். அப்போ ஏதோ ஒரு பெரிய தாக்குதல் அங்கே வர இருந்ததை அவர்கள் இவங்களை அழிச்சிருவாங்கிற நிலை வந்துருக்கு. அதை பார்த்த உடனே தான் நீங்க பேக் யுவர் பேக்ஸ்ன்னு சொன்னது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டினரி கிளாஸை போட்டுக்கிடுங்க, மிலிட்ரி யூனிஃபார்ம்ல வரக்கூடாது, பொதுமக்களோட சேர்ந்து வந்துகிட்டே இருங்கன்னு இருக்கான். இது ஒரு பெரிய அதிர்ச்சியை காட்டி இருக்கிறது. அந்த அதிர்ச்சி எதனாலங்கிறத நம்ம இன்னொரு ஒரு நாள் 2 நாள்ல தான் தெரிஞ்ச முடியும். அடுத்தது ஈரானுடைய மிசைல் பவர் நான் அழிச்சிட்டோம்னு சொன்னதை யாரு ட்ரம்ப் ஒரு போலியா ஒரு கணக்கு சொல்லியிருக்கேன். அது இஸ்ரேலி இன்டெலிஜென்ஸே இல்லை, ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபார் ஃப்ரம் டெஸ்ட்ரக்ஷன் சொல்லாங்க, அழிவுங்கிற பேச்சே இல்லை, ரொம்ப அழகா பாதுகாத்து வருகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதனால அவங்களோட ஸ்ட்ரைக்கிங் கெப்பாசிட்டி, அடிக்கும் எல்லையை, அடிக்கும் இடத்தையும் அடிக்கும் மிசில்களையும் நம்ம ஒன்றும் செய்துவிட முடியவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது, நேற்று அதாவது இதுவரைக்கும் வான்வெளியில் ஆதிக்கம் செலுத்தின அமெரிக்கா படக்கூடிய பாடு MQ-9 ரீப்பரை 2-3 எண்ணம் அடிச்சிருக்காங்க. C-130 இதுக்கு 2-3 பேர் வைக்கிறாங்க. மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட்னு ஒரு பேரு, கிரவுண்ட் சப்போர்ட் ஏர்கிராப்ட்னு ஒரு பேரு. இது ஈரானுக்கு இப்போ சுட்டு வீழ்த்தின மாதிரி சுட்டு வீழ்த்திட்டு இருக்காங்க. அடுத்தது நேவிகேஷன் ரேடர் சிஸ்டம் இன் பென் குரியன் ஏர்போர்ட், அதையும் தாக்கியிருக்காங்க. அதனால பென் குரியன் ஏர்போர்ட் இனிமேல் வேலை செய்யாது. ஹஜ்ஜி, காசம், கதிர் போன்ற மிசில்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்தது ஹர்மூஸ் ஜலசந்திக்கு வருவோம்னா, ஹர்மூஸ்ல அமெரிக்கா வந்து ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, ரியல் நெகோசியேஷன்ஸ் எங்கேயுமே இல்லை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும். அமெரிக்கா என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கிறாங்க, நாங்க ஒன்னா டீ குடிச்சோம் காப்பி குடிச்சோங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆனா உண்மை என்னவென்று சொன்னால், அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் பெக்ஸ் ஃபார் சீஸ்ஃபயர் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க பல்வேறு நாடுகள் வழியாகும். அவங்களுடைய ஏஜென்ட்ஸ் பாகிஸ்தானை விட்டு பேசு, கொத்தரை விட்டு பேசு, சவுதியை விட்டு பேசு, சைனா காலில் விழுந்து பார்த்தாச்சு, ரஷ்யா காலில் விழுந்து பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கல. அடுத்த இதுல இந்த ஹர்மூஸ் பகுதியில 3000 ஷிப்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட், அதாவது 3000 கப்பல்கள் ஹர்மூஸ் பகுதியை கடந்து வர முடியாமல் இருக்கிறது. ஆனால் ஒரு எல்பிஜி நம்ம கேஸ் சிலிண்டரு உள்ள கேஸை சுமந்து வரக்கூடிய ஒரு இந்தியன் கப்பலுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஈரானும் ஓமனும் சேர்ந்து இந்த ஹர்மூஸ் பகுதியை எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிறத பத்தி ஈரானும் ஓமனும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், லெபனானுடைய ஃப்ராண்டுக்கு நம்ம வந்தோம்னு சொன்னா, அது இதுவரைக்கும் 1460 பேரை இழந்திருக்காங்க. இப்ப ஈரான்ல இஸ்ரேலுடைய தாக்குதலை பத்தி நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும்னா, மஜீத் காத்தமிங்கிற இன்டெலிஜென்ஸ் ஆபீசரை கொலை செய்துட்டோம்னு சொல்றான். நம்ம வந்து இந்த டார்கெட்டட் கில்லிங்ல எதுவுமே நடந்தது இல்லைங்கிறத நம்மளும் சொல்லிட்டோம், அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸும் சொல்லிட்டு இப்போ உலகமே புரிஞ்சுக்கிட்டு, அலி காமினி மௌத்தானா உடனேயே ஆட்சி மாற்றம் வந்துடும், நம்ம ஜெயிச்சதை அறிவிச்சிடலான்னு பார்த்தா இன்னைக்கு 38 நாள் ஆன பிறகு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு 2 நாளாவது ஒரு சீஸ் ஃபயரை கொடுன்னு இப்ப 45 நாள் சீஸ் ஃபயரை பேசுறாங்களாம்.
இல்லைன்னா ஹர்முஸ் பகுதியை திறக்கலைன்னா அமெரிக்கா வந்து அப்படி செய்யும் இப்படி செய்யணும்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு 2-3 யூனிவர்சிட்டி, அதுல ஒன்று ரொம்ப முக்கியமான ஈரானுடைய யூனிவர்சிட்டி ஷரீஃப் யூனிவர்சிட்டிங்கிறத அழிச்சிருக்காங்க. அதுல 13 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இந்த ஹைவேல குண்டு போடுறது, பாலங்களை அழிக்கிறது, இதுதான் முடியுது. மிசில் சிட்டிகளுக்கு பக்கத்திலே போக முடியல. இப்படி சில தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் நம்ம தொடங்கி விட்ட லெபனானுக்கு வருவோம். அங்க சதர்ன் பெய்ரூட்ல இவங்க தாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருந்த மிலிட்ரி போஸ்ட் எல்லாத்தையும் லெபனானுக்குள்ள மிலிட்ரி போஸ்ட் அவ்வளவும் இப்போ ஹிஸ்புல்லா கையில் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. ஒரு பெரிய டெவலப்மெண்ட் என்னன்னா, லெபனான் அரசாங்கம் அதனுடைய பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் ஜோசப் ஆனோன் சொல்லியிருக்காரு, இப்போ நம்ம ஹிஸ்புல்லாவோடு கருத்து வேறுபடுவது நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்து சொல்லியிருக்காரு. இது என்னதை காட்டுதுன்னு சொன்னா, இப்போ லெபனான் கவர்மெண்ட் ஹிஸ்புல்லாவனுடைய கைகளுக்கு வந்து விட்டது. இஸ்ரேல் ஹெட்ஸ் வந்து டெய்லி ஒரு அறிக்கை விடுறான், அது ஹிஸ்புல்லா கையில் இருக்க ஆதாயத்தை புடுங்குங்கன்னு. ஹிஸ்புல்லா அறிக்கை விட்டுருக்கு, நீ டெய்லி ஒன்றும் இல்லை, டெய்லி 10 அறிக்கை விட்டாலும் எங்களுடைய ஆயுதத்தை நாங்கள் கீழே வைக்க மாட்டோம் என்று. இப்போ இஸ்ரேலுடைய மிகப்பெரிய ஃபெயிலியரு நவம்பர் 27, 2024 போட்ட ஒப்பந்தத்தை மீறியதும் அது ஒரு பெரிய தோல்விக்கு வழிவகுத்து விட்டது. அந்த ஒப்பந்தத்துல ஹிஸ்புல்லானோட ஆயுதங்களை புடுங்கி விடுவோம், கீழே வைத்து விட வேண்டும், 1 வருடத்துக்குள்ளால் அரசாங்கத்திடம் மட்டும்தான் ஆயுதம் இருக்கணும். அரசாங்கத்தில் லெபனான் அரசாங்கத்துல ஜோசப் ஆனன்ட்டு அப்ப அங்க இருக்கக்கூடிய சலாமின்னு சொல்லக்கூடிய பிரைம் மினிஸ்டர் கையிலையோ ஆயுதங்கள் இருந்தால் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தவே மாட்டாங்க. இப்போ ஹிஸ்புல்லா வச்சு அடின்னு அடிக்குது. அது பிறகு ஹிஸ்புல்லா வந்து 68 நாட்டிக்கல் மைல்ஸ்ல ஒரு இஸ்ரேலி ஷிப் அடிச்சிருக்கு, ஒரு அமெரிக்கன் ஷிப் அடிச்சிருக்கு. ஹூத்திஸும் தங்கள் பக்கத்துக்கு ஒரு SDN இன்னும் ஒரு கப்பலையும், அடுத்தது LH-7 சொல்லக்கூடிய ஒரு மிலிட்டரி ஷிப்பையும், அது அமெரிக்காவுக்கு உள்ளது. ரெண்டுமே இப்போ கல்ஃப் ஆஃப் ஏடன்ல எங்க கல்ல கிடைக்குதோ அங்க அடிக்கிறாங்க. ஆக ஹூத்திஸோடைய மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா, இப்போ அவங்க வந்து பலாஸ்டிக் மிசைல் யூஸ் பண்ணாங்க, அதுக்கு பேரு ஃபிஷன் பலாஸ்டிக் மிசைல். இப்படி ஒரு புது மிசைலை இந்த கேப்ல வளர்த்துருக்காங்க. இதுதான் இவங்களுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம். அடுத்தது கோலான் ஹைட்ஸை ஹூத்திஸும் அடிச்சிருக்காங்க, லெபனானும் அடிச்சிருக்காங்க. கோலான் ஹைட்ஸ்ல விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறது. இப்போ டெய்லி 68 அட்டாக்கு 70 அட்டாக்குன்னு போகுது. இதை எப்படி டைமிங்கை வச்சுதான் நம்ம சொல்லணும். நைட்ல 7 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, 10 மணிக்கு முடிக்கிறாங்க. காலையில ஃபஜ்ர் தொழுதுட்டு அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு வந்து உட்காந்து ஒரே மிசிலா அடிக்கிறாங்க. மத்தியானம் சாப்பாட்டு போயிட்டு லோவர் தொழுதுட்டு வந்து திரும்பியும் மிசில் அடிக்கிறாங்க. இப்படி ஒரு நாளையில 80-70 மிசில் அடிக்கிறாங்க. இஸ்ரேலுடைய முக்கியமான சிட்டி, அது லார்டு ஏர்போர்ட்டு, பென்குரியன் ஏர்போர்ட்டு, இது எவ்வளவும் அவுட்டு. இதோட ஹூத்திஸ் வந்து குவைத்தில் இருக்கக்கூடிய ரகசியமான தளங்களையும் தாக்க தொடங்கி இருக்கிறார்கள். அடுத்தது பாபியோன்னு சொல்லி ஒரு தீவு, அந்த தீவு UAEக்கு சொந்தமானது. நான் ஒரு தீவுல இருந்த ஒரு இதை அடிச்சோம்னு சொன்னேன்ல, அது வந்து பாபியோனுங்கிற தீவு. அதுல பேட்ரியாட்டுக்கு தேவையான ஹிம்சான் பேட்டரிஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனி, அது யாரெல்லாம் நடத்துறான்னா ஒருத்தரும் இல்லை, இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்துது. இவன் தீவை அப்படி தார வார்த்தை கொடுத்துறான். ஏது ஐக்கிய அரபு அமீரகம், இஸ்ரேலும் அமெரிக்காவும் அங்க உட்கார்ந்து ட்ரோன்ஸையும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் டெவலப் பண்றாங்க. எதுக்கு? ஈரானை தாக்குறதுக்கு. இவனுக்கு எது ஒரு சின்ன தீவு கூட இவன கையில இல்லை, சுதந்திரமா இயங்குறது. மன்னராட்சியை தவிர இவனுக்கு கையில இருக்கிறது எதுவும் இல்லை. இதை காப்பாற்றுற அமெரிக்கா இப்ப காப்பாற்றாதுங்கிற நிலை வந்து விட்டது. அடுத்தது ஈராக் ஃப்ரண்ட்ல ஆல்மோஸ்ட் முழுமையாக அமெரிக்கானுடைய தாக்கம் அளிக்கப்பட்டு விட்டது. இப்போ அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய அவுலியா குரூப்பு, இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ், பல்வேறு குழுக்கள் தாக்கிட்டு இருக்கு. $3 மில்லியன் தார எந்த குழு எங்களை அடிக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கிற அளவுக்கு அங்க பைத்தியம் முடிச்சாலேனா ஈராக்ல. இப்ப இதுக்கடையில இன்னொரு புது குழு வந்துருக்கு, அஸ்ஹாபுல் கௌஃபா, குகை தோழர்கள் கூட்டம்னு ஒண்ணு வந்து, அது என்னன்னா இஸ்ரேலை தாக்குது. ஈராக்ல இருந்துட்டு இஸ்ரேலை தாக்குது. இது ஒரு புது ஃப்ராண்டு. இஸ்ரேல் சொல்லுது, நான் எதிர்பார்க்கவே இல்லை,
ஆனா சிரியா எங்களுக்கு உதவி செய்யுது, ஜூலானி வந்து பெரிய அளவுல ஹெல்ப் பண்றாரு. இந்த ஈராக்குடைய அஸ்காஃபுல் காஃபா, அதாவது காஃப் குகை தோழர்கள் வந்து எங்களை தாக்கிறாம இது பண்றதுக்கு நாங்க சிரியாவினுடைய பேஸை வச்சுதான் அவங்கள அடிக்கிறோம். ஆனா ஈராக்குடைய தகவல் என்ன சொல்லுதுன்னா அவங்க இஸ்ரேலுக்கு உள்ளால இறங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்கலாம். அடுத்தது பாலஸ்தீன்ல அல் அக்ஸா பள்ளிவாசல் 38வது நாளா மூடி கிடக்கு. வெஸ்ட் பேங்க்ல ஈரான் தொடுத்து அடிச்சிட்டு இருக்கு. நிறைய செட்டிலர்ஸ்கள் கதறிட்டு ஓடிட்டு இருக்கான். செட்டிலர் அநியாயங்கள் பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. கிராமங்களுக்கு போனா அங்கேயும் ஈரானுடைய மிசில் தாக்குதலில் இருந்து தப்பிக்க முடியவில்லை. ஆனா பாலஸ்தீன்ல மருந்து கிடைக்கலன்னு ஒரு குறை இருக்கிறது. ஆனா பெரிய அளவுல அவங்க முன்னாடியோட இப்போ உணவுப் பொருட்களை பெறுபவர்களாக இருக்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாசிர் தவான் அல்ஹம்துலில்லாஹ் ரபில்